ஹாய் மக்களே, நீங்கள் வந்துருக்குது நிஞ்சா கேம் தமிழ். இன்னைக்குள்ள கேம் பிளே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட எனிமியான யூகாமி கிட்ட நம்ம சண்டை போட போகிறோம். ஸோ அவர் லைட் போன் ஸ்கின் எடுத்துருக்காரு. பரவாயில்ல, நான் கூட சுயோ எடுத்துருவான்னு நினச்சேன். ஸோ யார் வின்றாகலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களோட ஆதரவு எனக்கு எப்போவும் தேவை. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அண்ட் ப்ளீஸ் அப்ரிஷியேட் மீ. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்மிங் பண்ணுவோம். ஃபார்மிங் பண்ணால் தான் அவனை நம்ம அடிக்க முடியும். அது கஸ்டம் கிளாஸுக்கு. கஸ்டம் கிளாஸுக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போய் ஃபார்மிங் பண்ணலாம். ஏன்னா அவன் வேறு இப்படி பல்காக ஒரு ஸ்கின் எடுத்து வச்சுருக்கான். அவன் போயிட்டு வீணாக அடி வாங்கிறதுக்கு ஃபார்மிங் பண்ணிகிட்டே போயிடலாம். அவனும் எப்படின்னா ஃபார்மிங் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இவங்க சத்தம் கேட்குது அவன் இடத்துல. இங்கே பாருங்க, அவன் அடிச்சிட்டு இருக்கான் அந்த பர்பிள் கலரை. இதோ அடிச்சிட்டு இருக்கான். சத்தம் கேட்குதா? அருன்னு இது அப்படி கத்தாது, அது மட்டும் தான் கத்தும். அவ்வளோதான், அது சோழி முடிச்சிட்டான். இப்போ நம்மளை நோக்கி தான் வருவான்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் வந்தானா வைங்களேன், எனக்கு கடுப்பாயிரும் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் கொடுங்க மக்களே, லைக் கொடுங்க. நான் அப்படி இந்த மேட்ச்சில் ஜெயிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. ஓகே, இந்த கேம் 1v1. ஸோ எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். அவன் இதை அடிச்சிட்டு இருக்கானா இல்லையான்னு தெரியல, ஆனால் எங்கேயும் ஒழிஞ்சிருக்கான். அது மட்டும் நல்லாவே எனக்கு தெரியுது. அவன் தோத்திஸை மட்டும் நம்ம அடிக்காமல் பார்த்துருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கிரிப்பு போட்டிருக்கணும். கிரிப்பு போடாமலே வந்துட்டேன். ஓகே, நம்ம ஃபார்மிங் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளுக்கு இந்த தோட்டு பூச்சி இந்த ஃபுல்லு பில்டை முடித்தாதான் உண்டு. அங்கே இருக்கானான்னு பார்த்துருவோம். அங்கே பக்கம் போன மாதிரி என்கிட்ட காமிச்சிச்சு. இங்கே பாருங்க, லைட் போன் ஸ்ட்ரைக்கர் வச்சுருக்கான். நான் சொன்னேன், எனக்கு கடுப்பாச்சு, நீ ஆம்பளையாக இருந்தால் ப்ரூவ் பண்ணுற அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் பொம்பளை மாதிரி ஓடிட்டுருக்கேன். ஸோ ப்ரூவ் பண்ணிடலாம் மக்களே. அவன் ஓட்டான், நான் அடிச்சிருக்கலாம், ஆனால் விட்டுறேன், பரவாயில்ல பயப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தோத்திஸ் அடிச்சு முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கலாம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சுயோ மட்டும் போட்டுருந்தான், அவ்வளோதான் சொல்லிட்டேன். கடுப்பு ஏறிங்க அவனுக்கு. சுயோலாம் போடக்கூடாது, அவனுக்கு பாடி பில்டர் மாதிரி இருக்கும் சுயோலாம். அந்த அடி வச்சு வாங்குறான். இப்போ அவனுக்கும் நோட்டிஃபிகேஷன் காமிச்சிருக்கான் லார்டு வந்துச்சுன்னு. ஆனால் என்னை பாட்டானா இல்லையான்னு தெரியல. அவன் ஃபார்மிங் பண்ண தான் போயிருக்கான், இல்லாட்டி சார்ஜ் எடுத்து போயிருக்கான். ஓகே, நம்ம ஒரு வேளை இன்ஸ்பயர் போட்டு நம்ம 2 ஸ்கில்லையும் யூஸ் பண்ணிட்டோம். நம்ம அல்டிமேட் மட்டும் வந்துச்சுன்னா அதை போட்டு தாக்கிடலாம், அவ்வளோதான். நம்ம அதாவது தோத்திஸ் அழிச்சாச்சு. அவன் அந்த பைபிள் எங்கே போனான்னு தெரியல. ஃபார்மிங் பண்ணலான்னா இல்லை, அவன் எங்கேயோ ஒழிஞ்சிருக்கான், மறைஞ்சிதோ வரான் பாருங்கள், நேரடியாகவே வரான். ஸோ நம்ம இந்த ஃபார்மிங்கெல்லாம் அப்புறமேல பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு அவனை அழிக்கிற வேலையை பார்ப்போம். அவன் அங்கே தான் இருக்கான், அவன் குதிச்சு வருவான் பாருங்க. இப்போ அங்கே இல்லையே அவன், நம்ம ஃபார்மிங் எடுக்க போயிட்டானா தெரியல. சரி, நம்ம இங்கே வேலையை பார்க்கலாம். ஏன் அது அந்த பக்கம் போகுது ஜாய்ஸ்டிக்கு? ஓகே, நம்ம இதை அழிச்சிட்டு இருக்கோம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. அப்படி நான் இந்த லைட் போன் ஸ்ட்ரைக்கரை அடிச்சிட்டேன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் கொடுங்க, ஆதரவெல்லாம் கொடுங்க. அவனே ஃபஸ்ட்டு பொம்பளை மாதிரி ஓடுறான், அதில் வேறு என்ன சொல்கிறான்? வாடே நேருக்கு நேர் வாலே, பொசுக்குன்னு போட்டு விட்டேன். அவன் ஓட்டான். அவன் உள்ளுக்கு இழுக்கலான்னு பார்க்குறான், அதனால தான் அப்படி போடுறான். அவன் எதுக்காக போடுறான்னு எனக்கு தெரியும். உள்ளே வர வச்சு போட்டு தள்ளுறான்னு பார்க்கான். ஓகே, நம்ம போயிட்டு இதை எடுத்துப்போம். ஏன்னா அவன் எடுக்கிறக்கிட்டையும் இதை எடுத்தோன்னா அவன் தோத்திஸ் கிட்ட போனால் நம்மளுக்கு தெரியும். அவன் வந்துட்டான் பாருங்க கரெக்டாக. மறக்காமல் உங்கள் ஆதரவு கொடுங்க மக்களே. போடு, ஃபஸ்ட்டு பிளட்டு எடுத்தாச்சு. போடு மக்களே, நம்ம தான் மாசு. இன்றைக்கும் இந்த என்ஜிடி தாண்டா மாசு. ஏன்னா எனக்கு பில்டு எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் நான் அல்பாத ப்ரோ, என்னை யாருமே அடிச்சிக்க முடியாது. 24, இப்போ நான் 24ல் இருக்கேன். நம்பர் 1 மலேசியா காமிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அல்பா வச்சு எதில் இருந்தேன், ஐவி இல்லாட்டி எதுலேயோ இருந்தேன், நான் இலீட்லேயோ இருந்தேன். எப்படியோ நான் இப்போ ஐ வந்திருக்கேன், அதாவது மாஸ்டர் ஐ. இப்போ கூடி சீரம் இதுக்கு வர போகிறேன், அதாவது கிராண்ட் மாஸ்டருக்கு. ஓகே, அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோங்க பாருங்க, வந்துட்டான். அவனை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.
ஷே நம்ம செத்துட்டோம் மக்களே. விடுங்க மக்களே, அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கலாம். நம்ம இன்ஸ்பயர் போடல, அதனால செத்துட்டோம். விடுங்க, நம்மளுக்கு வேறு பவர் லோட் ஆச்சா. சரி மக்களே, நம்ம வந்து அவனை பார்த்துக்கலாம். ஸோ அவனும் வந்து நம்மளும் வந்து, ஸோ அவரும் வந்து நம்மளும் வந்து. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் என்னை அடிச்சிட்டாரு கத்தோ கச்சா வச்சு. அதனால் கடுப்புறான் வந்தேன். ஆனால் அவர் என்னை ஒரு தடவை போட்டு விட்டார். ஓகே, மறுபடியும் சாகக்கூடாது. ஓகே, அவர் வந்தால் நல்லது. இப்போ வரலன்னா டைமு. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ஜங்கிளின் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ஏறல, அவருக்கு நல்லா ஏறி இருக்குது. அவர் பஃப்பு நிறைய ஏறிதுன்னு சொல்ல வந்தேன். அல்பாக்கும் ஏறி இருக்குது, அதனால தானே பவர்ஃபுல்லாக இருக்கான். இந்த மினியன்ஸ் வேலை தொல்லையாக இருக்குது. ட்ரைனிங் மோடில் வந்துருந்தா கூட பரவாயில்ல. இன்ஸ்பயர் போடுறா, போடாச்சு இன்ஸ்பயர். அவ்வளோதான் கைஸ். நானா சொன்னல, சிங்கிளாக தான் வரும். நான் சொல்லலை 2வது தடவை அடி வாங்க மாட்டேன்னு. ஒரு தடவை மட்டும்தான் இந்த என்ஜிடி அடி வாங்கலாம். சொல்லலை. அதில் வேறு எனக்கு பியூரிஃபை வேறு கிடச்சிச்சு. அதனால் இப்போ பவர் வந்துட்டு 10% எனக்கு ஏறி இருக்கு. அவனுக்கு அது தெரியாது, ஆனால் அவன் பார்த்துடக்கூடாது பில்டை. அது மட்டும் அவன் சொல்லிக்கிறேன். இல்லாட்டி நம்மளை அடுத்ததாக அடுத்து நம்ம பில்டை எடுத்து அடிச்சிடுவான். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அவர் வந்துட்டார். நம்ம 2 பாயிண்ட்ஸ் வாங்கியாச்சு. ஆனால் நம்ம அவர்கிட்ட செத்துடக்கூடாது, அது மட்டும் நம்ம உறுதி. அவர் அங்கே வருவாருன்னு தெரியும், நம்ம போய்ட்டு ஒழிஞ்சிக்கலாம். அப்போ தான் அவர் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அவர் இப்போ வருவார். அவர் அப்படிக்கா போகிறாரு, என்னை தேர்ட் சுற்றி முட்டி. இப்போ அவர் தாத்திஸ் கிட்ட கரெக்டாக வரட்டும், வச்சு வாங்கி விட்டுடலாம். இன்ஸ்பயரும் ரெடி ஆகுது, எல்லாமே ரெடி. இப்போ அவர் மட்டும் தாத்திஸ் கிட்ட வரட்டும். அங்கே போயிட்டார். இப்போ அதை முடிச்சுட்டு இங்கே தாத்திஸ் கிட்ட வருவார்னு நினைக்கிறேன். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா கரெக்டாக அவர் வரும்போது அவர்கிட்ட வேறு கிரிப்பு இருக்கா இல்லாட்டி இருக்குது. அவர் எங்கே இருக்கான்னு தெரியல, ஆனால் மறைஞ்சிருக்காரு, அது நல்லா தெரியுது. கரெக்டாக தாத்திஸ் கிட்ட வரட்டும். வந்துட்டார் பாருங்க. ஆனால் அவருக்கு தெரியுது நான் இங்கே இருக்கேன்னு, அதனால் யூடியூப் வச்சு போகிறாரு. ஒரு வேளை இந்த பேட்டா தெரியுதா? இல்லை பேட்டாலாம் தெரியாது, பேட்டா ஒழிஞ்சிடும். பேட்டா தான் ஏதோ என் மேலே பறந்துருக்கு ட்ரோனு, அது போய் தான் பேட்டா. ஓகே, அவரை காணோம். நம்மளும் ஒழிஞ்சு என்ன பண்ண போவோம், அடிச்சிட வேண்டியதான். இங்கே வா தோத்திச்சு. இந்த பக்கம் வச்சு வந்துட்டார் பாருங்க, நம்ம சிங்கம் வந்துட்டார். அவ்வளோதான் மக்களே, போட்டதுலேயாச்சு. 3வது கில்லு போடு. ஆனால் சொன்னல, என்ஜிடி தான்டா போதும், வேறு எவங்கிட்டையும் சாக மாட்டான்டா. ஆனால் பரவாயில்ல, அவர் தாத்திஸ் அடிச்சிட்டாரு. ஆனால் நான் அவரை போட்டு தள்ளிட்டேன், அதெல்லாம் கணக்கு இல்லை. தாத்திஸ் எல்லாம் எப்போதும் கணக்குக்கே இல்லைப்பா. ஆனால் லார்டு மட்டும் அடிச்சான்னு வைங்க, அவ்வளோதான் நம்மளுக்கு. அதனால் நம்ம லார்டுக்கிட்ட வந்துட்டு அசால்ட்டாக இருக்கணும். ஆனால் லார்டு வந்துட்டு அவ்வளோ பவர் வச்சுருப்பாரு. ஸோ நம்ம அலுக்காடுனால அடிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. அதாவது நம்ம பிரதாப் ப்ரோ, அதாவது என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு அலுக்காடோட ஃபேன். ஆனால் இப்போ அலுக்காடே தோக்க போவாருன்னா அல்பா எவ்வளோ ப்ரோன்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். அவரோட சேனலெல்லாம் கேட்காதீங்க, அவருக்கு சேனலே இல்லை. ஆனால் எனக்கு சில சமயம் கமெண்ட்லாம் பண்ணுவார். அவர் லோகோ அதெல்லாம் இல்லை, சும்மா வச்சுருக்காரு. ஓகே ஃப்ரெண்டுண்ணா. ஓகே கைஸ், நம்ம 165 சப்ஸ்கிரைபரில் இருக்கோம். ரோட் டு 200 சப்ஸ். ஓகே, அவர் காணோம். இங்கே இன்ஸ்பயர் ரெடி ஆகுது. ஆனால் வந்துட்டு அவர் நம்ம ஊர், அதாவது நம்ம மினியன்ஸ் அடிச்சுட்டு அவர் மினியன்ஸ் எங்கே விட்ருக்காரு. ஓகே, எந்த டீமு? லாஸ்ட்டு எக்ஸ்பி. நம்ம இங்கேருந்து அங்கே போனோம்னா அசிங்கமாயிடும், ஏன்னா சிங்கம் ஒரே இடத்துல தான் இருக்கும். அவர் வராரு பாருங்க. வாயா அலுக்காடு ஃபேனு, வாடா அங்கே வா. நான்லாம் வரமாட்டேன், நீ வேணா வா, இந்தா வச்சுக்கோ. பார்த்தீங்களா, பறந்துட்டாரு. வா இந்தா வச்சுக்கோ. ரொம்ப பீலா போடாத தம்பி. எங்கே போகிறான்? பஃப் எடுக்க போகிறாரா இவரே? வாழை எங்கே? ஐயோ, நம்ம இது வேஸ்ட் ஆச்சு, பேட்டா வேஸ்ட் ஆச்சு. ஐயோ, இப்போ வெளுத்து வாங்க போகிறாரு போல. வாடா இங்கே
வா 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 இந்த வாங்கிக்கோ. எங்கே அவனை காணும். சரி பரவாயில்ல, நம்ம வந்துட்டு நேராக லோடுக்கிட்ட போய் ஒழிச்சிக்கலாம். அவர் வந்தோடனே கரெக்டாக மண்டை மேலேயே ஒன்று போடலாம். அவர் மேப்பில் பார்த்துட்டு இருப்பார் போல் நான் வருது. நம்ம வந்துட்டு இங்கே பக்கம் ஒழிச்சிப்போம். அவர் வராரு, கரெக்டாக அங்கே வராரு. அவர் வராரு, ஆனால் நம்ம புஷ்ஷு இந்த புஷ்ஷில் இருக்கிறது கண்டுபிடிக்கக்கூடாது. அது அந்த புஷ்ஷில் இருக்குதுன்னு போயிட்டு அடிச்சிட்டாரு. அந்த புஷ்ஷில் இல்லை, எனக்கு அசால்ட்டு எனக்கு தெரியும் எல்லாமே. உங்களை பற்றி என்ன ஒரு கிரிமினல் மைண்ட்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நம்ம இந்த புஷ்ஷை மட்டும் வெளியே வந்துடக்கூடாது. அவர் நம்மளுக்கு 24 hours கண்காணிப்பாரு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த பயிராப்பூரில் மட்டும் அடிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் ஒழிஞ்சிப்போம். ஏன்னா அவர் நம்ம பஃப் எடுத்துகிட்டு அவர் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடாதுல்ல. ஓகே, ஏன்னா எப்படியும் எனிமி தான். ஓகே, அவர் அந்த பக்கம் போயிட்டார், ஒழிஞ்சிருக்காது போலையே. பஃப் எடுக்க போயிட்டார். விடுங்க, நம்மளாலே பார்ப்போம். பஃப் எடுக்க போயிட்டா இது வெட்டி விட்டார். அதான் தோத்தி இது மாதிரி பூ மாதிரி ஒன்று போவோம்ல, அதை அவர் எடுத்துட்டார். இப்போ அவர் நேராக இதை நோக்கி போகிறாரு. எதை நோக்கினா நம்ம தளபதி லோடை நோக்கி போயிருக்காரு. ஆனால் நம்ம வந்துட்டு லோடை பார்க்கலான்னு பார்த்தா அந்த புஷ்ஷில் இருந்தார். நான் அதை பார்த்துட்டேன். ஆனால் நான் வந்துட்டு அசால்ட் ஆகிட்டேன். இப்போ வந்துட்டு இது போட்டு விடலாம். ஆனால் அவருக்கு கரெக்டாக போல், இதுவும் கரெக்டாக போல். ஓ லாஸ்ட்டு போயிட்டியா நீ? இப்போ வாழை, நான் ஃபுல் ஃபார்மில் இருக்கேன். இப்போ வாழை இந்த வாங்கிக்கோ. நான் உள்ளுக்கு வருவேன், ஆனால் உள்ளுக்கு வச்சு அடிச்சிடக்கூடாதுல்ல. அவ்வளோதான், வச்சு வாங்கி விட்டாச்சு. இப்போ லோடை மட்டும் அடித்தா போதும். முடிஞ்சிச்சு கேமு. லோடை மட்டும் வச்சிடலாம். ஓடு மாதம் தான் கைஸ். அதெல்லாம் லைக் பண்ணுங்கள், இப்போயே ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இப்போ கமெண்ட் பண்ணுறீங்க. அதுவும் முக்கியமாக நம்ம பிரதாப் ப்ரோ வந்துட்டு கமெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் தான் சொன்னார் அருக்கோட் தான் பெஸ்ட்டு, அல்பா பெஸ்ட்டு இல்லை, அல்பா வந்துட்டு பாடங்கிட்டே தோட்டு போயிடும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு சோகமாக இருந்தேன். ஆனால் இப்போ இன்றைக்கி தெரிஞ்சிருக்கோம். இந்த என்ஜிடி பட்டி முன்னெல்லாம் எப்படி இருந்தேன் யூடியூபரு எல்லோரும் 2 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோ பிளேயரே இல்லை, MLBBயில் எதுலேயுமே இல்லை தான் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அவர் மிட்லைனில் வருவார்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு நேராக மிட்லைனில் தான் நோக்கி போகணும். ஆனால் அந்த மினியன்ஸ் வந்துட்டு நம்மளோட லேனை போட்டு தள்ளிடும் போல். வந்துட்டாரா தலை, போடு வெளுத்து வாங்கடா ரோடு. அவ்வளோதான், அவர் சோழி முடிஞ்சு மெகா கில் நம்ம எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இதை போட்டு தள்ளிடலாம். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் பவர் கிடைக்கும். ஓகே, நம்ம லார்டு வந்துட்டு அழிச்சிட்டான். ஆனால் அவர் வர்றக்கிட்டையும் அப்படியே அதை அழிச்சு இங்கேருந்து போயிடணும். ஐயோ, நம்ம லார்டு செத்துட்டான்ப்பா, வேஸ்ட்டு. இவனெல்லாம் கூப்பிட்டேன் பாருங்கள், ஸ்பான் பண்ண பாருங்கள். கொஞ்சம் தூரம் வந்துட்டு செத்து போவான்ட்டான். ஓகே பரவாயில்ல, நம்ம அது மினியான்ஸ் பார்த்துப்பாரு. நம்ம வந்துட்டு அவனோட பஃபெல்லாம் எடுத்துடலாம். அப்போ அவர் வந்தோடனே பார்ப்பாரு, என்ன ஒரு பஃபு கூட மிஞ்சலை அப்படின்ட்டு. நம்ம லார்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சரி, நம்ம அலர்ட் பட்டன் போட்டு வச்சுப்போம். அலர்ட் பட்டன் தான் அதோ இங்கே ஒரு தாத்திஸ் மட்டையன் ஓடுது, அதுதான் நம்ம அலர்ட் பட்டனு. இப்போ நம்ம இங்கே உள்ள மட்டையனை கூப்பிட்டுடலாம். ஓகே, அவ்வளோதான், அவனையும் போட்டு தள்ளியாச்சு. அவர் சும்மா நின்றுட்டு இருந்தார். அவர் சும்மா நின்றுட்டு ஃப்ரீ ஸ்டைல் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. அவர் பார்க்கல, நான் வந்து ஒரு அடி மண்டையிலே போட்டேன். ஐயோ, 2 லேன்லேருந்தும் வந்துடக்கூடாது பாருங்கள். நடு லைன் அனுப்பி விட்டார் பாருங்களேன், நடு லைன் அனுப்பி விட்டார். அவன் ஃபஸ்ட்டு அங்கே பாருங்கள், அந்த லைன் போயிட்டார் பாருங்கள். கரெக்டாக அந்த லைன் அழிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த லைனுக்கு போயிட்டார். நம்மளும் அந்த லைன் போயிடலாம். அவர் இங்கே தான் வரணும். நடு லைன் அதோ அந்த லைன் போயிட்டார். ஏன்னா அந்த லைன் அழிஞ்சிடுச்சுல, அதான் அந்த லைனில் வச்சு போட்டு தரலான்னு பார்த்தா அவர் அந்த லைன்லேருந்தும் ஓடிட்டார். ஆனால் மறுபடியும் கம்பேக் போட்டு வந்துட்டார். ஓகே, அன்ஸ்டாப்பபிள் வாங்கி இந்த என்ஜிடி காலிக்கு விட்டான். இப்போ நம்ம வந்துட்டு எல்லா எனிமி மினியன்ஸையும் அழிக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு மிஷின் பாஸ் ஆக போகிறது என்பதை நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு லைட்டாக ஒரு ஃப்ரீ ஸ்டைல் காமிச்சு விட்ருலாம். இந்த மினியன்ஸ் அழிச்சிருமா இல்லாட்டி இன்னொரு மினியன்ஸ் தேவைப்படுமா தெரியல. ஓகே, ஏதோ வந்துச்சு இன்னொரு மினியன்ஸ் படை. ஸோ அவரு என்கிட்ட தோத்துட்டார். இப்போ பார்த்துக்கோ ஜெயபிரதாப்,
அலுகார்டு தான் பெஸ்ட். ஓகே, அலுகார்டு பில்டுனா இப்போ சும்மா மாஸ். இந்த 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 அல்பா பில்டே நானே சொந்தமாக கண்டுபிடிச்சேன். எப்படா இருக்குது யுகாமி நார்மல் மேட்ச்சில் போட்டு தரனால எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் இந்த என்ஜிடி வின்ட்ரு பண்ணிடுவான்டா. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு 1v1 வீடியோவில் சந்திக்கிறேன். அது டாட்டா பாய் கைஸ், பாய்.